வணக்கம், வணக்கம், வணக்கம். போடுங்க. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமை தானம் மிகமேவும் கல்யாண வரஞான கடல் நாளோ மரவாமல் அழியாறு மல தூவும் அடியாங்கள் உளமாற வழியாவோ பலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தவர்மான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அரிய பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த அடிப்படை சிந்தனை என்ற அளவிலே முப்பொருள் உண்மையை பற்றியதாக சில சிந்தனைகளை மேற்கொண்டு வருகிறோம். இதற்கு அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும் அம்மா சார்ந்த சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர் உள்ளர்களுக்கும் திருவடி வணக்கம் செலுத்தி கொண்டு இன்றைய தலைப்பாக நமக்கு கண்மத்தை பத்தி பார்த்துக்கிட்டே வர்றோம். ஏற்கனவே 2 பதிவில் அந்த கண்மத்தை பற்றி சில சிந்தனைகளை செய்தோம். அதன் தொடர்ச்சியாக கண்ம பலன் என்பது குறித்தும் இந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய வினைகள், கண்மம்னா வேற எதுவும் கிடையாது, வினைகள் தான். கர்மா, கண்மம், வினை, செயல் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் எல்லா செயல்களும், நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வினைகளாக வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனா, எந்த செயல்கள் எல்லாம் ஆணவ மலத்தின் காரியத்தோடு கூடி, அது யான், எனது என்று ஒரு செருக்கோடு நான் செய்தேன், என்னுடைய பொருள் என்பதாக இந்த ஆணவ மலத்தின் காரியமாக வரும்போது அது வினைகளாக வருகிறது. நல்வினையும் இருக்கிறது, தீவினையும் இருக்கிறது. அதைத்தான் நமக்கு மணிவாசகர் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தி. ஏன்னா இந்த வினைகள் தான் இன்றைக்கு பிறவிக்கு வித்து, பிறவிக்கு காரணமாக இருப்பது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போய்விடில் தேகம் நில்லாவே. அப்ப வினைதான் இங்கே நம்முடைய பிறவிக்கு வித்தாக உடல் எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வினைகள் பற்றியதான செய்திகளை எல்லாம் 2 வகுப்புல நல்லாவே பார்த்துட்டோம். இந்த வினைகள் காரணமாக, காரண கண்மமாக, அதுலயும் மூல கண்மமாக ஒரு பகுதியாக இருக்கு. நாம் செய்யும் இந்த வினை, இப்போ நம்ம உடம்பு எடுத்திருக்கோம். உடம்பு என்பது அங்க மேல சஞ்சித வினை, அதுல இருந்து ஒரு பாகத்தை, அதாவது மூல கண்மம், அது செயல்படாத நிலையில, அது செயல்படாத நிலையில இருக்கும். அதன் பின்பாக இந்த செயல்பாட்டுக்கு காரியமாக, காரண நிலை அடுத்து காரிய நிலை, காரிய நிலையில வரும்போதுதான் அந்த செயல்கள், அங்க உள்ள வினைகள் அத்தனையும் இங்கே வந்து நன்மையாக தீமையாக, அதுலயும் நடப்பு வினை என்று சொல்லப்படக்கூடிய பிராரப்தம். இந்த பிராரப்த கண்மம் என்பது இந்த உடல் ஊழியாக கழியும் என்றும் நம்முடைய சாத்திர நூல்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய சஞ்சிதம் முன்பு செய்யப்பட்டது கிடைவினை, பிராரப்தம் நடப்பு வினை. நமக்காக இந்த பிறவிக்கு கொடுக்கப்பட்ட வினைதான் பிராரப்த வினை. இந்த பிராரப்த வினை நன்மையாக தீமையாக, அங்க போய் சஞ்சிதத்துல இருக்கும்போது பாவமாக புண்ணியமாக இருக்குது. இங்க வரும்போது நன்மையாக தீமையாக, நாம் செய்த நன்மைகளுக்கு ஏற்றாற் போல, நல்வினைகளுக்கு ஏற்றாற் போல நன்மையை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுலயும் கூட நிறைய சமயங்கள், அதுலயும் இந்த மேல்நாட்டு சமயங்கள்லாம் இந்த கண்மமே கிடையாது, நம்ம முயற்சி செய்கிறோம், நம்ம முயற்சிக்கு ஏற்றாற் போல இன்பம் துன்பம் எல்லாம் வருது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சமயங்கள்
இன்றைக்கும் இருக்கு, அன்றைக்கும் இருக்கு. அதாவது அன்றைக்கும் பாத்தீங்கன்னா சமணம், புத்தம் இதெல்லாம் வினைகளை ஏற்றுக்கொள்கிறது. சமண மதம்லாம் வினைகளை நல்லாவே ஏத்துக்கிடுது. ஆனா அந்த வினைகளை ஊட்டுவதற்கு ஒருவன் வேண்டும் என்பது சைவ சித்தாந்த கருத்து, அடிப்படை கருத்து. ஏன்னா வினை ஜடம். அது தானாக வந்து உயிரை அடையாது. ஒரு பிறவியில் செய்த வினை, அது போன தடவையே நம்ம பார்த்தோம். அந்த ஒரு பிறவியில் செய்த வினை, அப்பாடா யாரும் பார்க்கலப்பா, முடிஞ்சது அந்த இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த வினை என்பது அந்த நேரத்தில் அந்த செயல், வினைன செயல், அது முடிந்து விட்டது, முடிந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். அது தவறோ சரியோ எதாக இருந்தாலும் அது அங்கே முடிந்தது. ஆனால் முடிந்தது என்பது கிடையாது. அது சூட்சும நிலையை அடைந்து அங்கே இருக்கிறது. நன்மை செய்தால் நல்வினையாக, தீமை செய்தால் தீவினையாக, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்ப மேல கிடைவினையாக போய் கிடக்கு. அப்புறம் அந்த வினை ஒரு பக்குவ காலம் வரும்போது, வினைக்கும் பக்குவம் வரும்போதுதான் இங்கே எடுத்து ஊட்டப்படும். அது சில வினைகள் பாத்தீங்கன்னா முன்னாடி செஞ்ச முற்பிறவியில் செய்தது அடுத்தடுத்து பிறவியில் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில வினைகள் அந்த பிறவியிலேயே பக்குவப்பட்டு இங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய சாத்திர நூல்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்தந்த பிறவியிலேயே பக்குவப்பட்டு முன்னாடி செய்தது பின்னாடி வருது. இப்பவும் நிறைய பேர் சொல்லலாம், அவன் அப்படி செஞ்சான் அதனால இப்படி கஷ்டப்படுறான், அவன் அவ்வளவு நல்லது செஞ்சான் இப்ப நல்லா இருக்கான். இதெல்லாம் அந்தந்த வினைகள் அந்த பிறவியிலேயே பக்குவப்பட்டு வருது. இது நம்ம அனுபவம் மூலமாகத்தான் நன்றாக உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நல்லா சொல்லணும்னா இறை அனுபவம், இறை வழிபாடு, இதனால் தான் இந்த வினையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இறை வழிபாடு. இன்னும் நம்ம அருளாளர்கள் வழியில இன்னைக்கு தலைப்பு வந்து கண்மத்தை பத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது. ஆனா மீண்டும் ஒரு ரீகால்க்காக தான் சொல்றேன். இந்த கண்மம் அதனுடைய பலன் என்ன? இதுல நல்வினையா இருந்தா நம்ம அந்த பலனை அனுபவிச்சுட்டு அப்பா நம்ம நல்லதே செஞ்சோம் நமக்கு வந்துட்டு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். இது துன்பமாக செய்த தீவினைகள். அந்த தீவினையிலையும் கூட புத்தி பூர்வம், அபுத்தி பூர்வம் என்று இருக்கு. இது நம்ம வரலாறுகள் மூலமாக, புராணங்கள் மூலமாக அறிஞ்சுக்கலாம். புத்தி பூர்வமாக இந்த சிவராத்திரி வரலாறு அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு ஒரு வில்வ மரத்து மேல ஏறி ஒரு புலி விரட்டிட்டே வந்தது. அங்க போய் ஏறி உட்கார்ந்துருக்கு. அது ராத்திரி எல்லாம் கீழே புலி காத்து கிடக்கு. இது எப்படியும் கீழே இறங்கும், நம்ம இத சாப்பிட்றலாம் அப்படி. இந்த குரங்குன்றாலே சேட்டை. அது கை சும்மா இருக்காது. குரங்கு கை சும்மா இருக்காதும்பாங்க. இன்னொன்னு முழிச்சிருக்கணும். அங்க இருக்கிற மரத்து இலையெல்லாம் பறிச்சு 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 கீழே போட்டுக்கிட்டு கீழே என்ன இருக்கு? சிவலிங்கம் இருக்கு. அதுக்கு தெரியாது. இதுக்கு பேர் அபுத்தி. இது வில்வ இலை, கீழே இருக்கிறது சிவலிங்கம். இன்றைக்கு ஒரு சிவராத்திரி. இந்த வில்வ இலைகளால் அர்ச்சித்தால், இந்த வில்வ இலைகளை அது சும்மா பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கீழே இருக்க சிவலிங்கத்தில் விழுந்ததால் இது அர்ச்சனையாக அர்ச்சித்தால் இந்த பலன் வரும். ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. இதுக்கு பேர் அபுத்தி பூர்வம், புத்தி இல்லாம செய்தல். இப்பவும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா புத்தியோட செஞ்சியா புத்தி இல்லாம செஞ்சியா அப்படின்னு திட்டுவோம் பாருங்க. அப்ப அது போல அபுத்தி. இப்ப அபுத்தி பூர்வமாக செய்தால் பலன் உண்டா இல்லையா அப்படின்னா, அபுத்தி பூர்வமாக செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு என்று சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லுது. இந்த சம்பவம் பார்க்கலாம். இன்னும் மகாபலி சக்கரவர்த்தி வந்தது அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஒரு எலி அப்படியே அங்க விளக்குல இருக்கிற அது நெய்ய சாப்பிட வந்துச்சு. அந்த வாய் மூக்குனால லேசா அப்படி அசைக்கும் போது அந்த விளக்கு பிரகாசமாக எரிந்தது. அது அன்றைக்கு இரவு மகா சிவராத்திரி. அன்றைக்கு இந்த விளக்கை தூண்டியதால், எரியும் வண்ணம் தூண்டியதாக நன்றாக எரியும். அது எரியறதுக்காக தூண்டல, அது சாப்பிடறதுக்காக வந்தது. ஆனாலும் அதற்கும் பலன் உண்டு. என்ன பலன் கிடைச்சது?
இந்த எலிதான் இங்கே மகாபலியாக வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக வந்தார் என்றால், ஒரு சாதாரணமான அபுத்தி பூர்வமாக செய்த ஒரு செயலுக்கே இவ்வளவு பலன் என்றால், புத்தி பூர்வமாக செய்தால் எவ்வளவு பலன் உண்டு. இதை நம்ம புராணங்கள், வரலாறுகள் அழகாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவார திருமுறைகள் இவையெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப கண்ம பலன், இன்றைக்கு தலைப்பு வந்து கண்ம பலன் தான். கண்ம பலன் என்றால் நன்மை மட்டும் இல்ல, தீமையும் உண்டு. தீயவை செய்தால் தீமையே, நன்மை செய்தால் நன்மையே. இதை நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். இன்றைக்கு நாம இறை வழிபாடை நன்றாக மேற்கொண்டவர்கள், இங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே நல்ல சைவத்துல தோய்ந்தவர்கள், இறை வழிபாட்டில் இருப்பவர்கள் தான். அப்ப இந்த இறை வழிபாடு செய்தாலே நமக்கு மேலான நற்கதி கிடைக்கும். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த முற்றை வினை, அதனால் ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் இன்றைக்கு நடப்பு வினை பிராரப்தத்திலே யார் மூலமாக, அதுவும் கூட 3 வாயில்கள் வைத்துக் கொண்டு உள்ளே நுழையும் நம்ம பார்த்தோம். ஆதி ஆன்மீகமாக, ஆதி தெய்வீகமாக, ஆதி பௌதீகமாக வரும் என்றெல்லாம் பார்த்தோம். எந்த வழியில வந்தாலும் சரி, ஆன்மீகம்னா ஆன்மாக்கள் மூலமாக. அது ஒரு கொசு வந்தா கூட அது ஒரு ஆன்மா தான் வச்சுக்கிட வேண்டியதான். அது ஒரு உயிர் தானே. ஒரு அதோட நடந்து போறோம். ஒரு நாய் வந்து கடிச்சுன்னா அது ஒரு ஆன்மா. போன பிறவில அந்த நாய் என்ன ஆன்மாவா பிறந்ததோ, அதுக்கு நான் என்ன துன்பம் செஞ்சனோ, இந்த பிறவியில வந்து 4 பேர் போறாங்கன்னா, ஒரு ஆள மட்டும் கடிக்கும். 4 பேரையும் கடிக்காது. நான் ஒரு ஆள மட்டும். அப்ப அந்த ஆளுக்கும் அந்த நாய்க்கும் உள்ள தொடர்பு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இதே போல நம்ம ஒவ்வொன்றையா வச்சு போலாம். ஆதி ஆன்மீகம் மட்டும் இல்ல, ஆதி தெய்வீகம் அப்படின்றது. தெய்வம் வந்து நமக்கு துன்பம் செய்யுமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை நம்ம எழுப்பலாம். தெய்வம் துன்பம் செய்யுமோ செய்யாதோ என்றால் செய்யும். எப்படி செய்யும்? நம்முடைய தீவினைகள் வந்து கூடும் காலத்திலே இந்த தெய்வ வழிபாடு, நல்ல சாமி வழிபாட்டுல இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய தெய்வங்கள் யாருக்கு எந்த இஷ்டத்தையோ அந்த வழிபாட்டிலேயே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கே ஒரு துன்பம் வரும்போது யார் மூலம் வந்தது என்றால் அவர்களுக்குரிய பலனை இந்த தெய்வங்கள் மூலமாகவே கூட்டுதல் அப்படின்ற இது வந்து நம்மளால கொஞ்சம் ஏத்துக்கவே முடியாது. அது எப்படிங்க தெய்வம் நமக்கு தீமை செய்யும் அப்படின்னா, நம்முடைய வினைகள் நீங்க வேண்டும். வினை நீக்கம் என்பதற்காக, இந்த வினை நீக்கம் என்பதற்கு இது வந்து கருணை தான். இது நம்ம சாத்திரத்திலையும் தோத்திரத்திலையும் அறக்கருணை மரக்கருணை என்று இருக்கு. இப்ப அறக்கருணை ராவணனை ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்வார் ஞானசம்பந்த பெருமான். 8வது பாடல் ராவணனுக்கு சொல்வார். இந்த ராவணனை காலால் அடர்த்தியது யார்? இறைவன் தானே. இவன் செய்த தவறு, இவன் செய்த தவறு கையிலேயே பேர்த்திருக்கார். இறைவன் தான் காலால் லேசாக தான் அனுத்துறார். அவன் அலறிக் கொண்டிருந்தான். யோசிச்சு பாருங்க. அப்ப இது எதை இங்க நமக்கு உணர்த்த வருகிறது? தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பது. நீங்க இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை வரப்போகுது, ஆடி சுவாதி வரப்போகுது. அணுக்க தொண்டராக இறைவனுடைய சாரூபமாக இறங்கி வந்தவர் நம்பி ஆரூரர். அங்கே சுந்தரராக, அலால சுந்தரராக இருந்தவர் இங்கே ஆரூரராக, நம்பி ஆரூரராக இறங்கி வந்தவர். ஆனாலும் கூட அங்க சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்யும் போது திரு ஒற்றியூரை விட்டு விலக மாட்டேன் என்று சபதம் செய்தார் இல்லையா? அது மகிழ மரத்தின் கீழாக நின்று சபதம் செய்தார். ஆனாலும் கூட இறைவனை காண வேண்டும், தியாகராஜ பெருமானை காண வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு தென்றல் வீசுகிறது. ஆகா, இங்கே இறைவன் எம்பெருமான் அங்கு ஆழி தேரிலே வீதி உலா வரும் அந்த அற்புத காட்சியை காண வேண்டும் என்று பெரு விருப்பம். செய்த சபதத்தை மறந்தார். இறைவன் மீது கொண்ட அந்த இறைவனை காண வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு ஒற்றியூரை விட்டு விலக மாட்டேன் என்ற சபதத்தை பெறும். ஆனாலும் கூட இவருக்கு கண் ஒளி மறைக்கப்பட்டது என்றால், நெருக்கமான அணுக்க தொண்டராக இருந்தாலும் அந்த வினை இங்கே இவரை சார்ந்தது என்றுதான்
ஏன்னா இறைவன் சலம் இலன், பாரபட்சம் இல்லாதவன். ஆனா அவர் வேண்டினார் இல்லையா? முதல்ல வெண்பாக்கத்துல வேண்டினாரு, ஒரு ஊன்றுகோலை கொடுத்தாரு, காஞ்சிபுரத்துல வேண்டினாரு, அம்மைக்கே உரிய இடதுகண் பார்வை பெற்றார். அப்ப பார்வை நீங்கியது, பார்வை பெற்றது. யோசிச்சு பாரு. அடுத்தாப்புல திருவாரூர் இருக்கும்போது இன்னொரு கண்ணு எனக்கு வேணும்பா, 2 கண்ணு இல்லாம உன்னாலப்பா உன்னைய நான் பார்த்து ரசிக்க முடியாது, நான் பார்த்து ரசிக்கணும், உன்னை காண வேண்டும் என்ற பெரு விருப்பம். நான் யாரு? உனக்கு அடிமை, மீளா அடிமை உனக்கே என்று வருந்தி பாடிய போது இறைவன் கொடுக்காம இருப்பாரா? கொடுத்துட்டு. இதே போலத்தான் இறை அடியாவர்களாகிய இறைவனே வழிபடக்கூடிய தொண்டர்களாக இருந்த போதும் முர்ச்சை வினையினால் நமக்கு ஒரு துன்பம் வந்த போது இறைவனை துதித்து வணங்கி சரியை கிரியை யோகம், இந்த 3னாலும் இறை வழிபாடை இடைவிடாது செய்தால் இந்த கண்மம், அதாவது இப்ப நமக்கு ஊட்டப்படுகிற பாருங்க பிராரப்த கண்மம், யாரால? இறைவனாலதான் ஊட்டப்படுது. இந்த கண்ம பலன் என்பது தானாக, அவர்கள் சொன்ன மாதிரி, சமணர்கள் சொன்ன மாதிரி கண்மம் தானாக வரும்லாம் கிடையாது, நமக்கு ஊட்டப்படும். யாரால்? இறைவனால். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அப்ப அந்த வினை போகமே ஒரு தேகம். அப்ப அந்த வினையை அந்தந்த காலகட்டத்திலே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம ஜாதகம் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கட்டம் போட்டு அந்தந்த காலகட்டத்துல நாம செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற பலன்களை எழுதி சாமி சீட்டு போட்டுத்தான் அனுப்புறார். ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து உள மண்ணி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆண்டுகொள். எல்லாம் கருணை, அது அறக்கருணை மரக்கருணை எல்லாம் போட்டுதான் அனுப்புறார். அந்தந்த காலகட்டத்துல நடக்கும்போது நமக்கு தாங்க முடியல. ஐயோ சாமி, நான் உன்னை இவ்வளவு வழிபாடு செய்யறேனே, எனக்கு இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது? நான் தெரிஞ்சு நான் அறிஞ்சு செய்யலையே, ஏன்னா இந்த பிறவியில செய்யல, தெரியாது, பிறவியில செஞ்சு அந்த துன்பம் இப்ப என்ன வருத்தி கொண்டு இருக்கு. அந்த வருத்தி கொண்டிருக்கும் துன்பத்தினால் இங்கே துவண்டு விழுந்த போது, ஆனா நல்ல வழிபாட்டுல இறை வழிபாட்டில் இருக்கும் போது, இப்ப இந்த வினை என்னை விட்ட வினையினால் வந்த துன்பம் நீங்குமா நீங்காதா? இதுதான் பெரிய கேள்வியாக நம் முன்பாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு, அதே சிவ அடியார்களுக்கெல்லாம் நிறைய துன்பங்க. எப்பா, சிவன் அடியார்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட வேண்டி இருக்கு, அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சிவ அடியார்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே துன்பம். அடியார்களுக்கு மட்டும் இல்ல, ஆன்மாக்களாக உயிர், உடல் எடுத்த உயிர் அத்தனைக்கும். மானுட சட்டை மட்டும் இல்ல, உடல்னா நம்ம மானுட சட்டை மட்டும் நினைச்சுக்காதீங்க. பறவை, விலங்குகள் எல்லாவற்றிற்குமே துன்பம் உண்டு. அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன அனுபவமோ உண்டு. ஆனா அவைகள் எல்லாம் இறை வழிபாடு செய்யல, வர்ற வினைகளை அனுபவிச்சுட்டே இருக்கு. ஆனால் நாமோ, நம்ம எப்படி கொடுத்திருக்கிறாரு? நல்ல அறிவோடு என்னை இங்க நல்ல நிலையில் அறிவோடு மட்டும் இல்ல, நல்ல ஒரு வழிபாட்டு சிந்தனையில கொண்டு வந்து இறைவன் கூட்டி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல சத்சங்கத்தோடு இருக்கிற நல்ல ஒரு நிலையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சத்சங்கம், இந்த வழிபாடு, இந்த சரியகிரிய யோக வழிபாடு, இதெல்லாம் இருக்க இருக்க இந்த துன்பமும் நீங்கும். துன்பமும், இதுதான் நம்முடைய சைவ சமயம் இன்றைக்கு கூறக்கூடியது. அலை வினை கோட்பாட்டுல ரொம்ப மேலானது. வினை நீங்குமா நீங்காதா? நீங்கும். எப்படி நீங்கும்? வழிபாட்டினால் நீங்கும். இதுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரே நீங்க இப்ப சொன்ன அந்த ஒரு வரலாறே போதும். நெருக்க தொண்டராக இருந்தாலும் அவருக்கு துன்பம் வந்து, ஆனா துன்பம் நீங்கியதா நீங்களையா? நீங்கியது. இதே போல நீங்க எல்லாமே எடுத்துக்கிடலாம், எல்லாருடைய வரலாறையும் நீங்க எடுத்துக்கலாம். வழிபாடு ஒன்றுதான் இந்த வினை நீக்கத்திற்கு உரியதான ஒன்று. தொடர்ந்த வழிபாடு, இடைவிடாத வழிபாடு. இத நமக்கு சிவபிரகாசத்துல 31வது பாடல்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம், அது நாம செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஈடாக வரக்கூடியது. அது போகுமா போகாதா? எப்படி போகும் அப்படின்றதுக்கு அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கு.
உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உழவாம். 2 வினையும் அங்க இருக்கு. ஒன்று ஒன்றால் அழியாது. இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு அது என்னங்க எப்பமோ செஞ்ச துன்பம் தான். ஆனா இன்னைக்கு நான் நல்லதா செஞ்சுட்டா அப்ப வந்த துன்பம் எல்லாம் ஓடி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று ஒன்றால் அழியாது. நாம் செய்த நல்வினை தீவினையினா தீவினை நல்வினையினாலும் நல்வினை தீவினை அழியுமான்னா அழியாது. அப்ப நீங்க தானே இப்பதானே சொன்னீங்க நம்ம வழிபாடு செஞ்சா போகும்னு. அதுக்கு அடுத்து சொல்றாரு. அதுக்கு இருக்கு. நான் இன்னைக்கு இதை செஞ்சுட்டேன்னா நன்மையா செஞ்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு தீமையா வராது அப்படின்னு மாறுதட்டக்கூடாது. சரியை கிழிய யோகம் என்பது இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டு இறை சிந்தனையில் இருந்தால் எனக்கு வரும் துன்பம், அந்த துன்பத்தை இறைவன் தானேற்றுக் கொள்ளுவான், அல்லது அதை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமை பக்குவத்தை தருவான். இதுதான் உண்மை. நான் எனக்கா அதை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை. எனக்கு வந்த வினையை நீக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வழிபாடு செய்தால் அதை நீக்குவதற்குரிய அதிகாரம் இறைவனுக்கு உண்டு. அவ்வளவுதான். இதை மட்டும் ஆழமா புரிஞ்சுக்க. இறைவனுக்கு உண்டு. உண்டா இல்லையானா உண்டு. அப்ப இறை வழிபாடு இறை சிந்தனையில் இருந்தால் இறைவன் வந்து இந்த வினையிலிருந்து நம்மை நீக்குவான். இத நம்ம அருளாளர்கள் வழியிலேயே பார்ப்போம். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகா சொல்வார். திருவாரூர் பதிகம் முழுக்க முழுக்க இந்த இருக்கு குறள் அப்படிம்பாங்க. அந்த குறள் வெண்பா குறள் இதுல அழகா சொல்லியிருக்கிறார். அப்படி பாடும்போது சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆருரை பக்தி மலர்த்துவ முக்தியாகுமே. இந்த பதிகத்துல 7வது பாடல்ல சொல்றார் பாருங்க. வெய்ய வினை தீர ஐயன் அணி அருள் செய்ய மலர்த்துவ வையம் நுமதாமே. வெய்ய வினை தீர, அந்த கொடுமையான வெய்யன கொடுமையான அந்த வினை நமக்கு நீங்க வேண்டும் என்றால் ஐயன் அணி ஆரூர் செய்ய மலர் தூவ, அந்த திருவடியிலே மலர்களை எல்லாம் தூவி வழிபாடு செய்தால் இந்த வையம் உமதாமே, வினைகளெல்லாம் நீங்கி நம்மை ஆட்கொள்ளுவான். பிண்டமறு பிதழ் அண்டனருரை கண்டு மலர்த்துவ வெண்டு வினை போமே. நல்ல வினை நீக்கத்துக்குரிய பதிகமாக இருக்கு திரு ஆரூர் பதிகம். நம்ம ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பொய்யல் ஒரு வீர்கள் ஐயனருரை கையினால் தொழ வெண்டு வினை போமே. வினை போகும் போகும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அருமையான ஒரு பதிகமாக நமக்கு வினை நீக்கம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவ்வளவு ஒரு இந்த பதிகங்களை எல்லாம் படிச்சாலே போதும் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்துல முதல் பதிகம் தோடுடைய செவியன் அது பாடும் போதே அதுல கடைக்காப்புல ரொம்ப அழகா சொல்வார். ஒரு நெறிய மனம் வைத்து உன ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர். திருநெறிய தமிழ், இந்த தமிழுக்கு அடைமொழி கொடுக்கிறார். எல்லா பதிகத்திலையும் தமிழுக்கு அப்படி ஒரு அடைமொழி கொடுப்பார். இந்த தமிழ் பாக்கள், இந்த பதிகம் தமிழால் பதிகம் திருநெறிய தமிழ் வல்லவர். யாரால சொல்வதற்கு வலிமை இருக்கோ அது என்னங்க இந்த பதிகத்தில் இருக்க நமக்கு என்ன வல்லமை கிடையாதா அப்படின்னா எடுத்து பாருங்க. உண்மைக்கே நம்முடைய எழுத்து தலையில நல்ல எழுத்து இருந்தாதான் இந்த கையில புத்தகத்தையே தூக்க முடியும், திருமுறை புத்தகத்தையே தூக்க முடியும், அதுல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தையே தூக்க முடியும். அப்படி தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை என்றால் சஞ்சித வினைகள், தொன்மையான வினைகள் நாம முந்தி செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க, டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அது பூரா அப்படியே நீக்கம் பெறும். அப்ப வினை நீக்கம் அடையுமா? அடையும். எப்போ? இறை வழிபாடு. இந்த இறைவனுடைய இந்த பாடல்கள், அதாவது திருமுறை பதிகங்கள், இதை பாடுதல் என்பது சரியை
ஞானத்தில் சரியை. பாடம் எனக்கு தெரியாதே, பாடுவாங்க, நான் உட்கார்ந்து கேட்பேனே. அதுலயும் ஒரு அதிகத்துல அழகா சொல்றார். பாட வல்லவர்கள் அல்லது பாட கேட்பவர்கள் அவர்களுடைய வினை நீக்கம். கேட்டாலே போதும். எனக்கு பாட தெரியாது, அங்க போய் உட்கார்ந்துருப்பேன். அவங்க எல்லாம் பாடுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா கேட்பேன். கேட்டாலே போதும். நம்முடைய வினைகள் இதெல்லாம் ஞானத்தில் சரியை என்றே சொல்லப்படக்கூடிய கோவிலுக்கு செல்லுதல், பூக்களை எடுத்தல், இதெல்லாம் சரியை. அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம். இந்த வழிபாட்டில் நின்றாலே நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும். வினை நீக்கம் பெற வேண்டும் என்பதை மிக அழகாக சாத்திரமும் தோத்திரமும் இந்த போட்டி போட்டுக்கிட்டு சொல்லுது பாருங்க. ஒன்று ஒன்றால் அழியாது. இதை செஞ்சா அது போயிடும் எனக்கு அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஆனால் இறை வழிபாடு செய்தால் அந்த வினையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அடுத்து ஊன் ஒழியாது உன்னில் மற்றவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் விடு. வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும். இது விலையால் ஏற்கும் பான்மையுமா. இந்த வார்த்தை விலையால் ஏற்கும் பான்மைன்னா ஒரு துன்பம் ரொம்ப வருது நமக்கு இப்போ. அப்போ நம்ம ஒரு பெரியவர் இல்லைன்னா இப்ப ஜாதகக்காரனே வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றாங்க, நீங்க போய் இந்த வழிபாடு செய்யுங்க. அது வழிபாடு செய்யறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டிலேயே நிறைய முறைகள்லாம் இருக்குது. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ருத்ர ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்றாங்க. இது அடியேன்னு நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு அப்படி செய்ய சொன்னாங்க. ருத்ர ஜபம் செய்யுங்க. ருத்ர ஜபம் நம்மளால செய்ய முடியாது. அப்ப அதுக்குரிய அந்த பிராமணர்களை கொண்டு, சைவ சிவாச்சாரியர்களை கொண்டு, அந்த ருத்ர ஜபம் ஜெபிக்கிறவர்களை கொண்டு இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். சோமவாரத்துல செய்வாங்க, கொடிமரத்தோடு கூடிய சிவாலயத்துல செய்வாங்க. அதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு. அதை வச்சாதான் செய்ய முடியும். அது நம்மால ஆனா நாம அதுக்கு பணம் கொடுத்து அவர்களை ஏற்பாடு பண்ணி அப்படி செய்தால் அந்த துன்பம் நீங்கும். இலங்கையில பயங்கரமான ஒரு துன்பமான சூழல். அது ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இந்த ஆறுமுக நாவலருடைய காலத்துக்கு சற்று முன்பதான் கொடுக்க. இது நம்ம திருவாவூர் ஆதீன நூல் வழியாத்தான் அடியேன் அறிஞ்சு கொண்டேன். அதிகமான துன்பம். இலங்கையில அடுத்து போர் வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த போர்னால அந்த இலங்கையே அழிஞ்சுகிட்டு இருக்கு. அவங்க நேரா திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்தாங்களாம். வந்து அப்ப இருந்த அந்த ஆதீன பட்டத்திட்ட இப்படி எங்களுடைய நாடு அழிந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அப்ப அவரு நல்லா போன நிலையில இருந்து அவங்களாம் அந்த ஒடுக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, சிவமாவே நின்று சொல்லுதல். அப்படி அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தொடர்ச்சியாக ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக ருத்ர ஜபம் ஒரு நாளைக்கு செய்யனாலே எவ்வளவோ செலவாகும். அந்த நாட்டுல அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் அந்த கோவில் இருக்குதா, இந்த கட்டடம் இருக்குதான்னு தெரியாது. இந்த மக்கள் இருக்காங்களான்னு தெரியாது. அவ்வளவு பேரும் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இருந்தாலும் இவரு அதின சொல்லிட்டாங்கன்னு சொல்றதுனால முழு மனதோட நம்பிக்கையோடு இடைவிடாது செய்தார். இன்னைக்கும் அந்த கோவில்லயே அங்க அத சொல்றாங்க. இலங்கையில அதை அவ்வளவு சொல்றாங்க. தொடர்ச்சியாக அதனால அந்த போர் பதற்றம்லாம் நீங்கி அமைதி நிலவியது அப்படின்ற ஒரு இது. அப்ப எப்பேற்பட்ட துன்பமே நீங்கும் என்றால் அந்த ருத்ர ஜபத்துக்கு எவ்வளவு ஒரு தன்மை இருக்கு பாரு. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்கு. அத நமக்கு வேதங்களும் சொல்லுது, ஆகமங்களும் சொல்லுது. நம்ம ஆகமங்கள் வழியாக பார்த்தா இந்த வழிபாடு செய்தால் இந்த துன்பம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம புத்தி பூர்வமா அபுத்தி பூர்வம் 2 வகையா செய்யறோம். நமக்கே தெரியாது எது நன்மை தீமைன்னு தெரியாது, செய்தணும். ஆனா அதனுடைய துன்ப தாக்கம் வரும்போது நாம அப்படியே மிரண்டு போயிருப்போம். அப்போ இந்த இறை அருள்ன்றது நாம திருமுறைகளோடு சாத்திரங்களோடு கூடி இருப்பதுதான் இறை அருள். அப்ப இப்படி இருக்கும்போது அதற்குரிய பரிகாரமும் நமக்கு யார் மூலமாவது சாமி கொண்டு வந்து கொடுப்பார். கண்டிப்பா கொடுப்பார். அதை ஞானசம்பந்த பெருமானையே எடுத்துக்கங்களேன். நீங்க தினந்தோறும் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி
நீங்க பாண்டிய மன்னன், குன்பாண்டிய மன்னன், மங்கையர்க்கரசியார் இவங்களுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. ஞான சம்பந்தன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அவங்க கூட சொல்லல, அவங்க சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு உள்ளுக்குள்ள இருந்த வெப்பு நோய் அப்படியே தணிந்ததை உணர்ந்தான். அவ்வளவு நேரம் தகிச்சுக்கிட்டு இருந்தது தணிந்ததை உணர்ந்தான். இதெல்லாம் நல்வினையின் பயன். நல்வினை பயன் அவனை சேரும் காலம். முதல்ல தீவினை பயன் இவன் தானே சொன்னா. அங்க அவங்க கேட்டப்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எதையேனும் இப்படி ஒரு உத்தரவை அரசன் கொடுக்க கூடாது. அப்ப மடத்துக்கு தீ வைப்பதற்கு கொடுக்கலாமா? கொடுத்த மாத்திரத்தில் இருப்பது யார்? ஞானசம்பந்த பெருமான். அவர் ஞானசம்பந்த பெருமான் ஞானமே வடிவானவர், சிவமாம் தன்மை பெற்றவர். அங்க இருந்து பாடுறார், செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான பதிகம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இந்த பதிகத்தை பாடுங்க. அஞ்சல் என்று நாம் பயப்படக்கூடாது. அஞ்சல் என்று அருள் செய். பொய்யராம் அமனர் கொழுவிய செஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்கார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அப்படி அனுப்பிய, அதாவது ஒரு பஞ்சபூதங்கள்ல உள்ள நெருப்பு, பஞ்சபூதங்கள்ல உள்ள ஒரு பூதங்கள்ல ஒரு பூதம் நெருப்பு. இந்த நெருப்புக்கு ஆணையிடும் தன்மை யாருக்கு வரும்? மேலான ஒரு ஆச்சான். அப்ப அந்த ஆச்சானாலத்தான் அந்த துன்பம் நீங்க வேண்டும். அவனும் அந்த பாண்டிய மன்னனும் இசைவு கொடுக்கிறான், வர சொல்லுங்கள், யார் வந்து என்னை குணப்படுத்தினாலும் அவர்கள் பக்கம் சார்வே. இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே இந்த வரலாறு நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்க கேட்க படிக்க படிக்க அப்படியே மனது ஆகா எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கும். எப்படி நீங்கும்? இறை அருளால் நீங்கும். அப்படியே கை திருநீர் எடுத்து மந்திரமாவது நீரு என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே குளிர்ந்தது என்றார். இன்றைக்கும் ஒரு திருநீர் கொடுப்பவர் ஆச்சாரியார். திருநீரை கொடுக்கும் போது திருநீர் கொடுப்பவனே ஆச்சாரியார் என்றார். திருநீற்றுக்குரிய அந்த ஒரு பதிகத்தையே கொடுத்தவர் எப்பேற்பட்ட ஆச்சான் பாருங்க, ஞானசம்பந்த பெருமானார். இவருடைய நாமத்தை சொன்னாலே போதும், நம்முடைய தீவினைகள் எல்லாம் நீங்கக்கூடியதா. இத திருநீலகண்ட பதிகத்துல அவர் அழகா சொல்றாரு. எவ்வளவு அருமையா, இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதோ உம் தமக்கு ஊனமன்றே. உய்வினை நாடாதிருப்பது உம் தமக்கு ஊனம், குற்றம் என்கிறார். இதெல்லாம் போகாதுப்பா, என்னவோ பட்ட கஷ்டம், படுற கஷ்டம்லாம் கஷ்டம்தான் என்று சொல்லி அப்படியே துன்பத்தில் அழுந்துவது உமக்கு ஊனமல்லவா என்று சொல்லி அப்புறம் 3வது வரியில சொல்றாரு பாருங்க. அது என்ன செய்யணும்? நம்ம கைவினை செய்து எம்பிரான் கேழல் போற்றுதோ நாமடியோ. அந்த வார்த்தையை பாருங்க, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதோம். கைவினை என்ற மாத்திரத்தில் செயல், வினை என்றால் செயல், கையினால் செய்யும் செயல். இந்த கையின்றது இந்த இடத்துல ஒழுக்கம், இடைவிடாது செய்தல். எதை இடைவிடா? இடைவிடாது பாடுறீங்களா? பாடுங்க, இடைவிடா. அது ஒரு ஒழுக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இடைவிடாது பாடுங்கள், இடைவிடாது செய்யுங்கள். கைகளால் மலர்களை அள்ளித்த அப்படியே திருவடியில சாத்துங்க. இதுதான் கைவினை, இடைவிடாத வழிபாடு. கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் சொல்லிட்டு நாம் அடியோம். அவன் ஆண்டான், நாம் அடிமை. நம்மை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்குது. அப்பர் பெருமான் எவ்வளவு அழகா சொன்னார். அது போல இங்க சொல்லியிருக்காரு பாருங்க, கழல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை அடுத்து 4வது வரியில அழகா சொல்றார். செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா. செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வினை, வினை தொகையாக இந்த செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா. இப்படி நாம கைவினை செய்து இறைவனை துதித்து வணங்கினால் நம்மை
செய்த வினைகள் வந்து நம்மை தீண்டப் பெறாது. இது இந்த சின்ன பிள்ளைய சொல்லுவாங்கல்ல, சத்தியமா சொல்றேன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி திருநீலகண்டம். இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. தீண்டப் பெறா திருநீலகண்டம். ஏன் இது பதிகமே திருநீலகண்ட பதிகம்தான். ஏன் திருநீலகண்டம் என்று சொன்னார் என்றால், நீலகண்டம் என்ற மாத்திரத்தில் இறைவனுடைய கருணை அங்கே வெளிப்பட்டு தெரிகிறது. தேவர்கள் எல்லாம் வாழ வேண்டும், அவர்கள் உய்வு பெற வேண்டும், அந்த அமுதத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் நஞ்சை உண்ட இறைவனுடைய பெரும் கருணை. அப்ப எனக்கு துன்பம் வந்த போது என்னுடைய துன்பத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு இன்பத்தை தரும் இறைவன் எம்பெருமான். இதுதான் இதனுடைய பொருள். நீலகண்டம் என்ற நீலகண்டத்தை பார்த்தாலே என் துன்பத்தை அவன் ஏற்றுக்கொள்வான், எனக்கு இன்பத்தையே எப்படி தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தானோ அது போல என் துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் எனக்கு இன்பத்தையே. அதான் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அருமையான வினை நீக்கத்திற்குரிய பதிகமாக பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம், தீவினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அருமையான ஒரு பதிகமாக கொடுத்திருக்காருங்க. இதுக்கு மேல ஒரு பதிகமே வேண்டாம். இன்றைக்கு வரக்கூடிய வினைகளுக்கெல்லாம் எங்கேயோ போய் என்னென்னவோ பரிகாரம் பண்ணாதீர்கள். நிறைய பேரு பரிகாரம் என்ற பேர்ல இன்னைக்கு நம்ம சிவாலயங்கள்லாம் எதெல்லாம் பரிகார தலங்களா இருக்கோ அதெல்லாம் ஏராளமான கூட்டங்கள் இருக்கு. நாங்க இப்ப அடியார் கூட்டத்தோட நாங்க போறோம், ஒவ்வொரு தலத்துக்கு போறோம் தல யாத்திரைக்கு. பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வலிக்குது. திருநள்ளாறு போனா முன்னாடி இருக்கிற கூட்டங்கள் தான் நிறைய. உள்ள இருக்கிற இறைவன் எம்பெருமான், அந்த இறைவன் எம்பெருமான் அது பக்கத்துல தியாகராஜ பெருமானாக இருப்பார். அங்க இருக்கிற கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு. நாங்க நல்ல தாராளமா அப்பாடா அங்க எல்லா கூட்டம் கூடாது, நாங்க இங்க நல்லா நிம்மதியா பாக்குறோம், அது ஒரு பக்கம் நாங்க நினைப்போம். இங்க கூட்டம் இருக்காது, அங்கதான் கூட்டம் இருக்கும். தற்பாரன் ஈஸ்வரராக இங்கே அருமையாக சுயம்பு மூர்த்தமாக இருக்கும் இறைவன் எம்பெருமான், மோகமாத்த பூன்முளையாளோடு கூடிய இறைவன் எம்பெருமான், நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்க வந்த இறைவன் எம்பெருமான், உண்மத்த நடனமாடும் தியாகராஜ பெருமானாக இருக்கும் இறைவன் எம்பெருமான், மரகத லிங்கமாக அபிஷேகம் கொள்ளும். இந்த தலத்தோடைய பெருமையே என்னன்னா, மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம், பாலபிஷேகம் நாம பார்த்துட்டோம்னா நாம போற அந்த சனி திசையின் துன்பங்கள் நீங்கும். எழுதி வச்சுக்கோ. உங்களுக்கு சனி திசை இருக்கா, போகணும்னு நினைக்கிறீங்களா, அங்க போய் முன்னாடி இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப யாருக்கு செய்யணும் அப்படின்னா, நேர தர்பா போகமாத்த பூன்மலையால வழிபாடு செய்துட்டு உள்ள இருக்கிற இறைவன் எம்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு அங்க காலையில நேரத்துல அல்லது சாயங்கால நேரத்துல மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் ஆகும். அதுல போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா நல்வினை பயன் உங்களை சார்ந்து விட்டது. அந்த அபிஷேகம் அங்க விழுகும் போது அதுல இருந்து வர்ற ரேஸ் உங்க மேல பட்டாலே சனி திசையின் தாக்கம் உங்களை விட்டு நீங்கிவிடும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உண்மைக்கே இத நீங்க பின்பற்றுங்க. மற்றவங்க எப்படி போனாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களாவது இனிமேல் அதே மாதிரி திரு நாகேஸ்வரம் ரொம்ப வருத்தம். திரு நாகேஸ்வரத்துல முன்னாடி இருக்கிற கூட்டம் தான். அதுலயும் கூட ஐயோ பாலை ஊத்துனோனே ப்ளூ கலரா வருதுப்பா, அது என்ன வியந்து வியந்து நிப்பாங்க. ஏங்க இந்த பாலை ஊத்துறேன்னு ப்ளூ கலரா வந்தானே, பச்சை கலரா வந்தானே, சிவப்பு கலரா வந்தானே, எது வந்தா என்னங்க? அங்க ராகதிசைக்கு வந்தீங்களா, உள்ள இருக்கிற சுவாமி அவரை போய் வழிபாடு. இவர் அவரை வழிபட வந்தவர்க. இவருடைய துன்பம் நீங்கிறதுக்காக வழிபடுறதுக்கா வெளியே உட்கார்ந்துருக்காரு, தெரியுது இல்ல? உள்ள வர்றதுக்கு கூட இவங்களுக்கு அதிகாரம் இல்லையே. நவகிரகங்கள் யாராவது உள்ளுக்குள்ள வர்றாங்களா? நான் கருவறைக்குள்ள இருக்காங்களா? கருவறைக்கு பக்கத்துல இருக்காங்களா? இல்லையே, வெளியே தானே இருக்காங்க. நம்மை போல வழிபட வந்த பசுக்கள். இதை நீங்க நினைச்சிட்டா போதும். அப்ப நம்முடைய வினைகளை நீக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா ராகு திசையில நமக்குடைய வினைகளை கூட்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை சாமி கொடுத்திருக்காரு. அப்ப ராகு திசை நடக்கிற நமக்கு அதுக்குரிய துன்பங்கள் வரும். இந்த துன்பத்திலிருந்து நீங்கணும்னா இங்க இருக்கிற இறைவன் நமக்கு அந்த துன்பத்திலிருந்து நீக்குவார். அவரை போய் வழிபாடு செய்ய. யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவரை விட்டு யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவங்கள போய் பிடிக்காது. இது மாதிரி எல்லா கோவில்களையும் இன்னைக்கு அதுதான் நடக்குது.
தயவு செய்து அந்த வேலையே செய்யாதீங்க. வினை நீக்கம், வினையினால வரக்கூடிய தாக்கம் நிறையதான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வினை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பதிகப்பாராயணம் ஜெயிக்க போதும். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் அது மட்டும் இல்ல, நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றார். பூவல்லி பூக்களை பறித்தல் அப்படின்றது 13வது பதிகம். இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவலி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு இந்த பூவை பறிக்க வேண்டும். பூக்கொய்தல் அத அழகா அந்த பூவல்லியில சொல்றார். அதுல எவ்வளவு அருமையா அந்த வினை அந்த அதுல 3வது பாடல் எடுத்து பாருங்க. மாய பிறப்பறுத்து ஆண்டான், மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில், வல்வினையின் வாயில். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பிராக்கெட் பண்ணிக்கோங்க. வல்வினையின் வாயில் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னா, சில நேரம் இந்த கிராமத்து பக்கம் இந்த வார்த்தைகளை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். வாயில மண்ணெல்லி போடு அப்படிம்பா. எதுக்காகனா இந்த இறந்துட்டுன்னா மண்ணெல்லி போடுறது இப்படி எல்லாம் உண்டு. அப்ப வாயில மண்ணெல்லி போடு அப்படிம்பா, அடைக்கிறதுக்கு. வாயை அடைக்கிறதுக்காக சொல்ற ஒரு அமங்கலமான வார்த்தை தான், மங்களமான வார்த்தை இல்ல. மாணிக்க வாசகர் இந்த வார்த்தையை கையில எடுத்திருக்காரு பாருங்க. எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா, மாய பிறப்பறுத்து ஆண்டான். என் பிறவி என்பது இந்த மாயா காரியம், மாயையோடு கூடியதான இந்த காரியம். அதை அறுத்து என்னை ஆண்டு கொண்ட இறைவன் எனக்கு எதை செய்யறான்னா, மீண்டும் ஒரு பிறவி வரக்கூடாது. அப்ப வலிய வினை சஞ்சித வினை. அப்ப அந்த சஞ்சித வினையை முழுதா நீக்கணும். அதுக்கு என் வல்வினை, வல்வினை என்றால் சஞ்சித வினை, மேல இருக்கு டெபாசிட். அந்த வினையின் வாயில், வாய் என்றால் ஒண்ணு வாய் அடைக்கிறதுமோ, இன்னொன்னு அது வர்ற வாயில்களை, அந்த வாயில் பொடி அட்டி அடைத்தல், வேற ஒண்ணு இல்ல. சஞ்சித வினைகளை முற்றுமாக நீக்குதல். வாயில் பொடியட்டி இந்த அதை செய்யறது யாரு? இறைவன். அந்த இறைவனை என்று யாராலையும் அந்த வினை வாயில்களை அடைக்கவே முடியாதுங்க. ஏன்னா வினையை ஊற்றுறது யாரு? இறைவன் தானே. அப்ப அந்த வினை வாயில்களை அடைப்பவன் இறைவன். இந்த பாட்டுல அவ்வளவு அழகா சொல்றார். வினை வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. அதை செய்கிறவர் யார்? இறைவன். அந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இங்கே பூவை கொய்யுங்கள் என்பதாக என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்க. இதெல்லாம் நமக்கு திருவாசகம் படிக்கும் போது இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அடுத்து கண்டபத்துல சொல்லும் போது ரொம்ப அருமையா இதுல இந்திரிய மயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரையில் வேர்க்கு சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமில்லானந்தம் அணிகொள் தில்லை கண்டேன். இது கண்டபத்து அப்படின்றது நிறுத்த தரிசனம். இறைவன் எம்பெருமானுடைய அந்த நிறுத்த ஆடல், அதாவது சிதம்பர தரிசனம், முக்தி, மீண்டும் ஒரு பிறவி கிடையாது, பேரானந்தம். அதைத்தான் அதுல சொல்றாரு. சொல்லும் போது அதுல 2வது பாட்டுல வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதோ நினையாதே தளர்வெய்தி கிடப்பேன். சாமியை நினைச்சா எனக்குதான் இந்த துன்பம் வராது. சாமியே மறந்துட்டு என்ன கஷ்டம் போக, இந்த நேரத்துல சாமியை போட்டு நினைச்சுட்டு சாமியை நினைக்க நினைக்க ரொம்பதான் கஷ்டம் வருது அப்படின்னு தளர்ந்து போய் அந்த தளர்வெய்தி கிடப்பேனே என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தேகன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகளாக வாசகமாக நமக்கு தந்திருக்கிறார் மாணிக்க வாசகர் என்றால். இதையெல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு, அதாவது மருந்து கையில இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வியாதியோடு போராடுற ஒரே ஆள் நம்ம தான்.
கை நிறைய மருந்து இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆஹ் நல்ல திருவருட்பயன்ல கூட அதுல நல்லா வரும். ஆத்துல நல்ல தண்ணி ஓடுது, அங்கதான் குளிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நான் வற்றி வறண்டு போயிருப்போம், குடிக்க தண்ணி இல்லாம. யார்ட்டயாவது அங்க தண்ணி கொண்டாயே அப்படிம்போம். இருக்கிறது ஆத்துக்குள்ள, நல்ல தெளிந்த நீரோடையான ஆத்துக்குள்ள. அது போல இறைவனோடு ஒன்றித்து இறைவன் நம்முடைய திருவருளை நமக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை உணராம எங்க இருந்தோ எதை எதையோ கேட்டுக்கிட்டு இருப்போம். இதை உணர்வதற்கு இறைவன் நமக்கு நேரம் காலம் எல்லாவற்றையும் நமக்கு கூட்டி கொடுக்கணும். உண்மைக்கே இந்த வினை போகம் என்பத நம்மளால உணரவே முடியாது. முதல்ல ஒரு பக்கம் உணர்தல் எப்ப வரும்னா, என்றைக்கு திருவருள் நமக்கு கூடி நிற்கிறதோ அன்றைக்கு ஆகா இந்த வினை இந்த வாயில்கள் மூலமாக நம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த வினை வாயில்களை நீக்க வேண்டுமென்றால் அதற்கு உரிமை உடையவர் இறைவன் எம்பெருமானே. அந்த வினை வாயில் பொடியட்டி பூவல்லி கோயில் இறைவனுடைய திருவடி சார்பு பெற்றாலே வினை வாயில்கள் அடைக்கப்படும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். இத சிவப்பிரகாசத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டு, இது விளையால் ஏற்கும் பான்மையுமாம். விளையால் ஏற்றல் என்ற மாத்திரத்தில் அப்பதே நம்ம சொன்ன மாதிரி இப்ப ருத்ர ஜபம் பண்ணணுமா நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பணத்தை கொடுத்து அதுக்குரிய ஏற்பாடு பண்ணா அப்ப அந்த வினைகள் நம்மை விட்டு நீங்கக்கூடிய இது நமக்கு வேதத்திலும் ஆகமத்திலும் சொல்லப்படக்கூடியதான ஒன்று. பண்ணாதும் பலிக்கும் முன்னம் சொல் தரு நூல் வழியின் வரின் மிகுதி சோறும் சோராது அது மேலை தொடர்ச்சியாம். அதான் அந்த வினைகள் இந்த நம்ம எதுவுமே இங்க செய்யலைன்னா கூட நமக்கு வினைகள் அந்தந்த பலனை கொடுத்து அடுத்து அந்த வினை பயன் முடிஞ்சோடனே வினையை நீங்குச்சு. ஆனா அடுத்தடுத்து பிரபாக அனாதியா அந்த வினை நீக்கம் நடக்குது பாருங்க. வினை நம்ம செஞ்ச வினையில இருந்து கொஞ்சம் எடுத்து பிராரப்தமா வரும்போது இந்த வினையை அனுபவிக்கும் போதே விருப்பு வெறுப்பு அவனால வந்துட்டுப்பா அப்படின்னு நம்ம முதல்ல அடுத்தவங்க மேல பழிய போடுவோம். இவனால எனக்கு வந்துச்சு, இவங்களாலதான் எனக்கு கஷ்டமே வந்துச்சு, இவங்கதான் நல்லது செஞ்சாங்க, இப்படி எல்லாவற்றிற்கும் பிறரை அந்த முன்னிறுத்தல் இதுதான் மேல்வினையாக. இந்த இன்பம் இந்த துன்பம், இன்பமாகட்டும் துன்பமாகும். வினை வந்துட்டு இன்னைக்கு பிராரப்தமா இருக்கு நடப்பு வினையா. இந்த இன்பம் இந்த துன்பம் யாரால் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினான். என்னால் தீதும் நன்றும் பிற தர வாரா. இது நல்ல பெரிய எழுத்தா நம்ம அன்றாடு பாக்குற இடத்துல எழுதி வச்சுப்போம். தீதும் நன்றும் பிற தர வாரா. அப்ப இன்னைக்கு வரக்கூடிய இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நான் செய்த முச்சை வினை அதன் மூலமாக எனக்கு தரப்பட்டது. நானா போய் எடுத்துக்கிடல, எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. என்ன அழகா அந்த இதை போட்டு விட்டாங்க, வெள்ளத்தோல் நாவற்றி அப்படின்னு திருவருப்பேன். நன்றி நன்றி. அது மாதிரி நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. இப்போ நானா போய் எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. இந்த உயிர்களுக்கு அது இந்த வினை அதனுடைய பலனை எடுப்பதற்குரிய அதிகாரம் இல்லை. ஆனா சமணர்கள் அந்தந்த வினைக்குரிய பலன் அதான் அந்தந்த உயிர்களிடம் தானாக சென்று சேரும். அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்லுவாங்க. பசு கூட்டங்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கண்ணுக்குட்டியை அனுப்ப மாட்டாங்க. கண்ணுக்குட்டி வீட்டுல இருக்கும். கண்ணுக்குட்டி எப்ப மாடு வரும் அம்மா வருவான்னு பாத்துக்கிட்டு இருப்போம். 5 மணி ஆயிட்டோடனே அந்த மாடுகள் எல்லாம் அங்க திரும்ப மேய்ச்சலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒடி வரும். அது ஒரு 1000 கணக்குல மாடு வரும். இப்ப கண்ணுக்குட்டி அவுத்தோனையுமே அந்தந்த தாயிட்ட போகணும். அதுக்கு தெரியும். ஏன்னா அடுத்தது ஆயிட்டு போனா அது முட்டி தள்ளி விட்டுரும். முட்ட பிறகு கூட ஓடி வரும். கிடைச்ச மட்டுக்கு கிடைக்கிறேன்னு கொஞ்சம் புடிச்சு பார்க்கும், அது முட்டிடும், அப்புறம் ஓடி வரும். தன்னுடைய தாயிட்ட வரும். இதையே அவங்க என்ன செய்வாங்கன்னா இதே போல வினையுடைய பயன்கள் எல்லாம் அப்படியே கொண்டு தானா வந்து எப்படி கண்ணுக்குட்டி தானா வந்து அம்மாட்ட சேர்ந்தோ அது போல அப்படின்னு வரும். ஆனா இந்த கண்ணுக்குட்டி என்பது உயிர் அதுக்கு தெரியும், உயிருக்கு தெரியும். ஆனா வினையோ ஜடம், அதுக்கு தெரியுமா? அப்ப அந்த வினையை கொண்டு வந்து கூட்டுபவன் யார்? இறைவனே. வேற யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது, எந்த அதிகாரம் கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு.
பாரபட்சம் இல்ல, அவரவர் வினைகளை அவரவர்க்கு, அதுவும் அந்தந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து ஊட்டுபவன். அப்ப இந்த வினைகளை ஊட்டுபவன் கொஞ்சம் கூட இறக்கவில்லையா? இவ்வளவு கஷ்டத்தை அடுத்தடுத்து கொடுப்பாரா இந்த இறைவன் என்றார். நாம் செய்த வினைகளை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்ற ஒரே விருப்பம், பெரு விருப்பம். இன்னும் சொல்ல போனா கருணை. இது கருணை, அது அறக்கருணையாக மரக்கருணையாக. அப்ப இதிலிருந்து விடுபட முடியாதா என்றால் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா இறை வழிபாடுதான். அந்த இறை வழிபாடு நான் எங்க போய் செய்யறது, எந்த கோயில்ல போய் நிக்கிறது? நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். வீட்டிலேயே இருந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த நால்வர் போன வழி நம் வழி என்று நால்வர் பெருமக்கள் எம் உயிர் துணையே. இந்த ஒரு வாசகத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த உயிருக்கு துணையாக வருபவர்கள் இவர்களே என்று வைத்துக்கொண்டு இவர்கள் தந்த இந்த திருமுறைகள், திருவாசகம் இத கையில எடுத்துக்கோங்க போதும். யாருக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதிலே இடைவிடாது தோய்ந்து, அதுல இந்த திருவாவடுதுறை பதிகம் எவ்வளவு ஒரு அருமையாக, அது பணத்துக்குன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். அது அப்பா வேள்வி சேருவதற்காக பணம் கேட்டாரு, அதுக்காக வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே பணம் கிடைச்சது. அந்த பூதம் கொண்டு வந்து உலவாக்களி கொடுத்துச்சு இல்லையா, வேள்விக்குரிய. அது அப்பாவுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற சீர்காழியில இருக்க எல்லா அந்தணர்களும் வேள்வி செய்யும் பொருட்டாக அள்ள குறையாத அந்த உலவாக்கிளி பணம் கொடுத்தது. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பதியத்தை படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க வினை, அந்த வினையினால் வரக்கூடிய இன்ப துன்பம், அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் 3 வகையா சொல்றார். இடர், தளர்வு, அப்புறம் உரு நோய். நோயின்றது உடம்புக்கு உயிருக்கு ரெண்டுமே. உடம்புக்கு ஒரு நோய், உரு நோய், உருகின்ற நோய், இது வினைத்தொகை. அது உயிருக்கு வர்ற நோய் பிறவி பிஞ்சா. தொடரினும் இது வந்தாலும் உனகளல் தொழுது எழுவேன், விட மாட்டேன், விடாது தொழுது எழுவேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த விடாது தொழுது எழுவேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை போடுறாரு, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. அங்க வந்தப்ப நஞ்சை நீ எடுத்துக்கிட்டு அமுதத்தை அவங்கள சாப்பிட சொன்னையே, அது போல இந்த துன்பம் வரும்போது இந்த துன்பத்தை எல்லாம், எங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இன்பத்தை தருவாய். இதுதான் அதனுடைய பொருள். எவ்வளவு ஒரு அருமையான பதிகம் பாருங்க. அதிலே நீங்க முழுக்க வாசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை, அது வினை. இந்த வினை கோட்பாடு அழகா, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வெளினும் உனகடல் விடுவேன் அல்லேன். எவ்வளவு ஒரு அருமையான வரிகள். நனவினும் கனவினும் நம்பா நம்பா நம்பிக்கைக்கு உரியவனே, உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். அப்படியே ஒவ்வொன்றிலையும் அவ்வளவு ஒரு அருமையாக, தும்மலோடு அரும் துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அறற்றாது என்னா. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் அப்படியே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் வந்தபோது, இறைவா உன்னை தொழுதல் என்ற ஒன்றிலிருந்து நான் மாறுபட மாட்டேன். அப்படி மாறுபடாமல் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்காப்புல சொல்றார். வினையாகின நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். இந்த தமிழ் மாலையை யாரெல்லாம் இறைவனுக்கு சாத்துகிறோமோ, தமிழ் மாலை பூக்களை தொடுத்து மாலையாக்கி இறைவனுக்கு சாத்துதல் ஒரு மரபு. அந்த பூ சில மணி நேரங்களிலே அல்லது ஒரு நாள் வாடி போய்விடும். ஆனால் வாடாத ஞான மலர் கொண்ட மாலை, ஞானமா மலர் கொண்ட மாலை, இந்த மாலைகளை அன்னைக்கே கொடுத்துட்டு போயிட்டார். 6ஆம் நூற்றாண்டுல கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கும் மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் ஞான மாலை. இந்த மாலையை ஒவ்வொரு முறையும் அப்படியே தமிழ் உச்சரிப்போடு அழகான இந்த தமிழில் யார் பாட, விளைவுடை அருந்தமிழ் மாலை, அருமையான இந்த தமிழ் மாலையை சொல்ல வல்லார்கள், சூட வல்லார்கள். சொல்ல வல்லார்கள் மட்டும் இல்ல,
இறைவனுக்கு சூட வல்லார்கள். சூட்டி அழகு பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வினை ஆகின நீங்கி, வினைகளெல்லாம் நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர். நிலைமிசை நிலையிலாரை. எவ்வளவு ஒரு அருமையான கடைக்காப்பு சாத்திட்டார் பாருங்க. அப்ப இவர்களுடைய பாக்கள், இந்த பாக்களை எல்லாம் நாம் இறைவனுக்கு சூட்டுதற்கு, இறைவனுக்கு இந்த தமிழ் பாக்கள், தமிழ் பாமாலை சூட்டுதல், அதுக்காகத்தான் நமக்கு தர வந்த அருளாளர்கள். இந்த வினைகளிலிருந்து நாம் நீங்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விய எழுப்பிக்கோங்க. இன்றைக்கே எழுப்பிக்கோ. வினையிலிருந்து நாம் நீங்க முடியுமா முடியாது? நீங்க முடியும். இந்த வினையை கூட்டுவிப்பவன் யார்? இறைவன். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்ற அருளாலே உணர்ந்தார். இது சாக்கியநாயனார் புராணத்துல செக்கலார் பெருமான் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். அப்ப அதை கூட்டி வைப்பவன் யார்? இறைவனே என்பதை உணர்ந்து, அப்ப கூட்டி வைக்கிற இறைவனுக்கு அதை நீக்குவதற்கும் அதிகாரம் உண்டு. நீக்குவதற்கு அதிகாரம். அப்ப அந்த இறைவனுடைய பொற்பாதங்கள் செய்ய மலர் அடியை நினைந்து வழிபாடு செய்தால் இந்த வினையிலிருந்து நாம் நீங்கலாம் என்பதை எவ்வளவு அழகா நமக்கு அருளாளர்கள் தந்த திருமுறைகள். இல்ல வள்ளுவநாயனான் இருக்கார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலர். இறைவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் அங்கே வகுத்து கொடுத்திருக்கிறார் என்பதாக. அப்ப அந்த வினையிலிருந்து நாம் நீங்க வேண்டுமென்றால் இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக, இறைவனை வணங்கி வழிபாடு செய்பவர்களாக, அதுலயும் வணங்கி வழிபாடு செய்தல் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நாமா தனியா உட்கார்ந்தோம்னா பாடிக்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ இடைஞ்சல் வருங்க. சத்சங்கமாக அடியார் கூட்டத்தோட அவ்வளவு அருமையா எல்லா இடங்களையும் நடைபெற்று இருக்கு. ரொம்ப சந்தோஷம். திருவாசகத்தோட நிறுத்திடாதீங்க. அகத்தியர் தேவாரத்திட்டு ஒரு 25 பதிகங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஒரு மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த அமாவாசை தினங்கள்ல எல்லாம் அகத்தியர் தேவாரத்திட்டு பாராயணம் பண்ணுதல் என்பது மிக மேலான ஒன்று. இப்ப அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில சோமவாரத்துல அமாவாசை வருது. அது ராத்திரி தான் வருது. 6 மணிக்கு பிறகுதான், 6:30 மணிக்கு பிறகுதான் வருது. இருந்தாலும் ராத்தங்குதல் தான் திதி. அப்ப சோமவாரமும் அமாவாசையும் கூடும் நாட்கள் மிக உயர்ந்த ஒரு தினம். கடைசி சோமவாரமாவும் இருக்கு. இந்த நாள்லாம் அகத்தியர் தேவாரத்திட்ட கையில வச்சுக்கோங்க. நீங்க 4 பேரு 10 பேரு 20 பேரு எத்தனை பேர் கூட முடியுதோ ஒரு கோவில்ல உட்காருங்க. உட்கார்ந்து கோவில்ல இடம் கிடைக்கலையா, தரமாட்டேங்கிறாங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் வீட்லயாவது உட்காருங்க. யார் வீட்லயும் இடம் கிடைக்கலையா, எங்கேயாவது ஒரு ஆத்தங்கரையில, இப்போ நம்ம தாமிரபரணி ஓடுற இடத்துல எவ்வளவோ இருக்கு. கோவில் பூட்டினா பரவாயில்ல, வெளியே இருக்கு. அப்ப அந்த மாதிரி படித்துறைகள் இதெல்லாம் பாடினா 1000 மடங்கு பலன். 1000 மடங்கு பலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ் மாலைகளை இறைவனுக்கு சூட்டுதல். அது இல்ல, நாங்க வெளியெல்லாம் வர முடியாது, வீட்டிலே உட்காரு, விளக்க பொருத்தி வச்சு உட்காரு. ராத்திரி 6 மணில இருந்து அந்த வந்துருது. 6:30 மணில இருந்து 6 மணிக்கு உட்காரு. அகத்திய தேவாரத்திரட்டு 25 பதிகம். நீங்க நல்ல ராகமா பாட தெரிஞ்சா பாடுங்க, இல்ல வாசிக்க தெரிஞ்சா வாசி. எவ்வளவு பெரிய பலனை கொடுக்கும்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய வினை வாயில்கள் நீக்கப்பட வேண்டும். வினைகள் நீக்கப்பட என்ற உறுதி கொண்டு எப்படி நீங்களா? இறை வழிபாடு. இறை வழிபாடு என்பது என்ன? இந்த தமிழ் பாக்கள் மூலமாக இறைவனுக்கு பாமாலை சூட்டுதல். அவ்வளவுதான். பாமாலை சூட்டுதல். பூமாலை சாத்துங்க. அதுக்காக பூமாலை சாத்தக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். பூமாலை சாத்துங்கள். பூமாலை சாத்துவதை காட்டிலும் பாமாலை சாத்துவது மேலானது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இது வழிபாடு. இந்த வழிபாட்டுல இடைவிடாத வழிபாடு செய்தால், இப்பவும் கூட நீங்க இந்த மறையுடையாய் தோளுடையாய் இந்த பாட்டுல இடர்களையாய் ஒரு 48 நாள் கோவிலவே விளக்கு போடுறேன்னு ஒரு சங்கல்பம் வச்சு செய்வோம். அதே மாதிரி 48 நாள் இந்த பதியத்தை இடைவிடாம விளக்கு பொருத்தி பாடுங்க.
எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். இதெல்லாம் நாங்க எத்தனையோ பேருக்கு கொடுத்து அவங்க எல்லாம் பயன் பெற்றுட்டாங்க உண்மைக்கே. அதே மாதிரி 48 நாள் ஒரு சங்கல்பமா வச்சுக்கோங்க. தினசரி விடாம. இதுதான் அந்த கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும். கைவினைனா ஒழுக்கம், இடைவிடாத செய்தல். ஒரு காரியம் எடுத்துட்டுன்னா இடைவிடக்கூடாது. இடைவிடாம செய்யணும். செய்தால் அதனுடைய முழு பலனையும் நாம் அனுபவிக்கலாம். இந்த கண்மம் என்ற ஒன்று, கண்மம் என்பது யான் எனது என்னும் செருக்கோடு கூடியதாக அந்த செயல் அத்தனையும் வினைகளாக, அது நல்வினையாக தீவினையாக மேல சஞ்சிதத்துல போகும்போது புண்ணியமாக பாவமாக அடுத்து மீண்டும் இங்கே பிறவிக்கு அதே வித்தாக இந்த இன்றைக்கு ஒரு பிறவி நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு வித்து என்னன்னா இந்த வினைகள் தான். இந்த வினைகளை நீக்க முடியுமா? அடுத்தடுத்து பிரபாக அனாதியா மீண்டும் 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 அடுத்தடுத்து வரக்கூடிய கடல் அலை எப்படி வருது பாருங்க பிரபாகமாக. அது போல பிரபாக அனாதியாக நாசோர் பத்தி வரும் என்று நமக்கு சிவபிரகாசத்துல பார்த்தோம். நாசம் குட்டல் உற்பத்தி ஒண்ணு நீங்குதுன்னா அடுத்து உற்பத்தி ஆகும். அடுத்தடுத்து வரக்கூடிய வினைகள். அப்ப இதிலிருந்து நாம் நீங்க முடியுமா? முடியும். இறை வழிபாடு, இறை அருளாளர்கள், நம்முடைய நால்வர் பெருமக்கள், சமயாச்சாரியர்கள், சந்தனாச்சாரியார்கள் இவர்கள் வழியாக நின்று இந்த வினையை நீக்குதல். அந்த வினை என்றைக்குமே இறைவனுடைய ஆணையின் வழியாகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இறைவன் ஆணையினால் அந்த வினையிலிருந்து நாமும் மீண்டு நல் வாழ்க்கையை நாம் பெறலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த கண்ம பலன் பற்றியதாக ஓரளவுக்கு ரொம்ப பார்க்கலைனாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அப்போ நமக்கு பாசம் என்ற அளவிலே ஆணவத்தையும் கண்மத்தையும் ஓரளவு சிந்தித்திருக்கிறோம். அடுத்து மாயை, அடுத்த வகுப்பிலே மாயை பற்றியதான அதுலயும் மாயையிலையும் உண்மை சிறப்பு 2 வகையா இருக்கு. அது மாயை மாயேயம், அதாவது மாயை தனிப்பட்ட ஒரு பொருளாக அடுத்து காரியப்பட்டு வரும்போது எப்படி வருது, அதனுடைய தத்துவம் என்ன என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருடும் குருவருடும் கூட்டுவதாக என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.